கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே இயங்கி வரக்கூடிய ரயில்வே போர்டில் எல்லா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டும் வந்து இப்போது குரூப் சி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நடத்த போகிறாங்க. அதில் 1 by 1 வந்து அறிவிப்பு வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக நிறைய வேக்கன்சிஸ், அதாவது என்டிபிசியில் வந்து நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும். அதாவது கிராஜுவேட், இது வந்து டிகிரி, எனி டிகிரி முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டு. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட், இது வந்து யூஜி முடித்தவர்கள் அல்லது அதற்கு கீழே முடித்தவர்கள் 10th 12th முடித்தவர்கள் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட் இருக்கும். பேராமெடிக்கல் கேட்டகரிஸ், இதில் வந்து மெடிக்கல் சம்மந்தமான துறைகளில் ஃபார்மசிஸ்ட், டயட்டீஷியன், ஸ்டாஃப் நர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், இந்த மாதிரியான மெடிக்கல் ரிலேட்டட் பேராமெடிக்கல் கோர்சஸ் முடித்த கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டு. லெவல் 1 போஸ்ட்டு. அதே மாதிரி மினிஸ்ட்ரியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. இந்த மாதிரியான வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து அப்கமிங் டேஸில் 2024 மற்றும் 2025 இந்த காலகட்டத்தில் வந்து வரப்போகுது. அதற்கான ஸ்டார்டிங்காக தான் வந்து ஏஎல்பி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் இந்த போஸ்ட்டும் டெக்னீஷியனும் ஆல்ரெடி வெளியிட்டிருக்காங்க. இப்போது வந்து ரீசெண்டாக வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் வந்து கான்ஸ்டபிள் போஸ்ட்டு மற்றும் எஸ்ஐ போஸ்ட்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனையும் வந்து நம்ம சேனலில் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுவோம். அந்த டீட்டெயில்ஸ் என்ன, எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தெரிஞ்சவங்க யாராவது வந்து போலீஸ் இதில் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது வந்து இந்த பழைய நோட்டீஸ், அதாவது ஏஎல்பிஸ் மற்றும் டெக்னீஷியன்ஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓப்பனும் பண்ணி அப்ளிகேஷனும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது அப்கமிங்கில் வந்து இந்த 5 வேக்கன்சிஸ், அதாவது 5 கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய வேரியஸ் வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அதுக்கு நோடல் ஆர்ஆர்பிஸ், அதாவது இந்த எக்ஸாம் இந்த ஆர்ஆர்பி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. சரிங்களா? என்டிபிசி கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 4, 5, 6 இந்த கேட்டகரிஸ்லாம் வந்து ஆர்ஆர்பி அகமதாபாத் வந்து நடத்த போகிறாங்க, நோடல் ஆர்ஆர்பி. அதே மாதிரி என்டிபிசிலேயே லெவல் 2 மற்றும் 3யுமே வந்து ஆர்ஆர்பி அகமதாபாத் தான் நடத்த போகிறாங்க. பேராமெடிக்கல் கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி பாட்னா நடத்த போகிறாங்க. லெவல் 1 கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி போபால் நடத்த போகிறாங்க. மினிஸ்ட்ரியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி கவுஹாத்தி வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஜூனியர் இன்ஜினியர், அதாவது சிஎம்எஸ் மற்றும் சிஎம்ஏ என்டிபிசி, அது வந்து கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் லெவல் 1ல் இருக்கக்கூடிய போஸ்ட்டு மற்றும் பேராமெடிக்கல் அண்ட் மினிஸ்ட்ரியல், இதெல்லாம் வந்து என்னென்னா அதிலே வந்து மினிஸ்ட்ரியிலே ஐசோலேட்டட் போஸ்ட் இருக்குது, சில போஸ்ட் இருக்குது. சில ஸ்பெஷலான இருக்கக்கூடிய ஒரு சில போஸ்ட் மட்டும், அதாவது ப்ரொமோஷன் இந்த இதிலலாம் வந்து அது மட்டும் தனியாக இருக்கும் அந்த கேட்டகரிஸ், அதை தான் வந்து ஐசோலேட்டட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய போஸ்ட்டு இதில் எல்லாமே வந்து வேக்கன்சிஸை பொறுத்து அந்த டைம் ஷெட்யூல் வந்து எந்தெந்த நோடல் ஆர்ஆர்பிஸோ அவங்க எப்போ நடத்துவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டைம் ஷெட்யூல் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து என்டிபிசி கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6 லெவல்ஸில் வந்து அதே மாதிரி என்டிபிசிலே லெவல் 2 மற்றும் ஜூனியர் இன்ஜினியர், சிஎம்எஸ் மற்றும் சிஎம்ஏ, பேராமெடிக்கல் கேட்டகரிஸ், இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் அப் டு 30/6/2025 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வேக்கன்சிஸ், அதாவது இப்போ வரைக்கும் இருக்க வேக்கன்சி ப்ளஸ் இந்த 30/6/2025 வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பெக்டட், அதாவது ரிட்டையர்மெண்ட்டில் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டில் போகிறது அது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு மொத்தமாக வந்து இந்த நோட்டீஸ் வந்து வெளியிடுவாங்க. இந்த வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் அந்தந்த ஆர்ஆர்பிஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, எந்தெந்த போஸ்ட் வந்து எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ போஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் ஆஸ் ஆன் டேட் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்டட் வந்து ரிட்டையர்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்தெந்த போஸ்ட்டில் வந்து ப்ரமோஷன் இந்த இதெல்லாம் வந்து இருக்குது, அதனால் வரக்கூடிய வேக்கன்சி, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி அந்தந்த ஆர்ஆர்பிஸ் நிறைய இருக்கக்கூடிய ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா ஆர்ஆர்பிஸும் வந்து இந்த நோடல் ஆர்ஆர்பிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த போஸ்ட் வந்து எந்தெந்த, இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்டிபிசி அகமதாபாத், அப்போது என்டிபிசி வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் அந்த நோடல் ஆஃபீஸருக்கு, நோடல் ஆர்ஆர்பி ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து அதை எல்லாத்தையும் அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு
ஏப்ரல் மே 2024 வந்து ஓரளவுக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணி அதை அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? இந்த வேகன்சிலாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. மினிஸ்ட்ரியோட அப்ரூவல் வந்து மே ஜூனில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மே ஜூனில் கிடச்சிருச்சுன்னா ஜூன் 2024 டிராஃப்ட் சிஇஎன் அதாவது சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வந்து டிராஃப்ட் அதாவது விரைவு அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஃபைனல் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுதான் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மாடல் இதுதான் வந்து அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறமேட்டு ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவதுன்னா சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சிஇஎன் வந்து வெளியிடுவாங்க. அதான் வெப்சைட்டில் போகிறது. அதுதான் நோட்டீஸ், ஃபைனல் நோட்டீஸ். அப்போ ஜூன் 2024 உங்களுக்கு வந்து வேகன்சியாக இருக்கட்டும், நோட்டீஸாக இருக்கட்டும் எல்லாமே ரெடியாக இருக்கும். ஜூன் எண்டில் இல்லை ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயும் நம்ம வந்து இந்த நோட்டீஸ் எல்லாமே ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. மினிமம் பார்த்திங்கன்னா 10,000 அது மேலேயே வந்து வேக்கன்சிஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2019 தான் வந்து பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் எடுத்தாங்க. 2019க்கு அப்புறமேட்டு வேக்கன்சிஸ் வந்து எடுக்கலை. அதனால் பேராமெடிக்கல்லாம் வந்து ஒரு கணிசமான வேக்கன்சிஸ் நிறையவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லெவல் 1 மற்றும் மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்லாம் பார்த்திங்கன்னா 30/9/2025 வரைக்கும் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் வந்து அசஸ் பண்ணிடுவாங்க. ஜூலையில் வந்து அந்த அசஸ்மெண்ட்டை வந்து வேக்கன்சிஸ் வந்து OIRMSக்கு வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆகஸ்ட் 2024 வந்து அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. செப்டம்பர் 2024 நோட்டீஸ் வந்து அதுக்கப்புறமேட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த ஆர்ஆர்பி பெங்களூரில் இருக்கக்கூடிய சேர்பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சர்க்குலேட் பண்ணிட்டுருக்காங்க. அந்தந்த ஆர்ஆர்பிஸ்க்கும் இந்த டைம் ஷெடியூல்குள்ளேயே வந்து நீங்கள் வேக்கன்சி டீட்டெயில்ஸை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அதனால் எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதற்கு வந்து முக்கியமாக வந்து அதாவது குவான்டிடேட்டிவ் அதே மாதிரி ஆப்டிடியூட், ரீசனிங், அதே மாதிரி இங்கிலீஷ் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்த இதில் இருக்கிறது எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு இருக்கும். இது இல்லாமல் டெக்னிக்கலாக இருந்ததுன்னா டெக்னிக்கல் கொஷின்ஸ்லாம் வந்து வரும். அதனால் நீங்கள் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை. எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண டெஸ்ட்டுலாம் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து ஜாப் வாங்கிடலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து யாராவது இருப்பாங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கக்கிட்ட வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?